துறையில் மலேசியாவில் தனி முத்திரை தனி அடையாளம் எப்பொழுதுமே இந்தியா கேட் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்று தன்னுடைய 9வது கிளையை திறந்திருக்கிறார்கள் ட்ராபிகானால. ஆனால் இங்கே சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்களா இல்லை ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு இருக்கிற திட்டமானு தெரியல. ஆனால் அது ஒரு கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன். அதோடைய தலைவர் சரவணன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார், இந்தியா கேட் குழுமத்துடைய தலைவர். அவர்கிட்ட பேசி எதனால் இந்த சிக்னேச்சர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இந்த சிக்னேச்சர் இந்தியா கேட் சிக்னேச்சர் ரைட் ரெஸ்டாரண்ட் அதோடைய விளக்கம் என்ன? அது இது வரைக்கும் நீங்கள் திறந்த இந்த 8 கிளைகள்லேருந்து இது எப்படி வேறுபட போகுது அங்கே சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ நம்மளோட 8 கிளைகள் இந்தியா கேட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு திறந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் அவுட்லெட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராபிகானா கால்ஃப் கண்ட்ரி ரிசார்ட் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ ஒரு புது விதமாக கொடுக்கணுன்னா எங்களோட பிராண்டிங்கில் ஒரு புது விதமான ஒரு வேர்டிங்கை நான் ஆட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ அதை சிக்னேச்சர்னு போட்டு அது ஒரு புது பிராண்டிங். அதுலேயே பார்த்திங்களா இதில் இந்த கடையோட ஆம்பியன்ஸ் நாங்கள் வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கடையில் உள்ள மெனூஸ் பார்த்திங்களா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதில் நம்ம மற்ற கடைகளில் இல்லாத மெனூஸ் எல்லாமே நம்ம இந்த கடையிலையும் கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ரொம்ப லக்ஸுரியான ஒரு கட்லரிஸ், ஒரு தாலி மீல் செட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பூன் அண்ட் ஸ்போக் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்களா ஒரு ராயல் கான்செப்டில் நம்ம இந்த கடையில் எடுத்துகிட்டு வரணும்னு கொண்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு அதோட திறப்பு விழா நடந்தது. ஸோ சுமார் ஒரு 250 பேர் இங்கே கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இதில் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியா கேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். ஆனால் ட்ராபிகானா என்பது ஒரு சென்டரில் உள்ளே வரத்துக்கே பெர்மிஷன் கேட்டு வரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. எல்லாம் வர முடியுமா அங்கே, இல்லை குறிப்பிட்ட பேர்? கண்டிப்பாக அதில் இந்தியா கேட் சிக்னேச்சர் ட்ராபிகானா கால்ஃப் கண்ட்ரி உள்ள இருந்தாலும் வெளியே கஸ்டமர் இங்கே தாராளமாக வரலாம். அது தவிர்த்து இங்கே ஃப்ரீ பார்க்கிங் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப லக்ஸுரியான ஒரு இடம் இந்த கால்ஃப் ரிசார்ட்ன்றது. ஸோ அவங்களோட உணவு அருந்தும் அந்த நேரம் பார்த்திங்களா ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இருக்கும். ஸோ இது உள்ளுக்கு அவங்க வர்றதுக்கு எந்த தடையுமே கிடையாது. அவங்க கிளாப் ஹவுஸ்னு சொல்லிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் இருக்குது, ஃப்ரீ கார் பார்க் இருக்குது இங்கே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே மற்ற இடத்த விட இங்கே இருக்கிற சாப்பாடு மெனு நான் பார்க்கும்போது நிறைய வித்தியாசமாக இருந்தது. உங்களுடைய பழைய மெனுவிலேருந்து எல்லாத்தையும் புதுசாக மாற்றின மாதிரி இருந்தது. ஏதாவது டிஷ் புதுசாக அறிமுகப்படுத்திருக்கீங்களா இங்கே ஸ்பெஷலாக? இப்போ இங்கே பார்த்தீங்களா நம்ம கிரில் பாக்ஸ்னு சொல்லி கிரில் ஐட்டம்ஸை இந்தியன் ரெசிபியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வேறு இந்தியர் கடையில் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இங்கே இந்த உணவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்களா புது அலக்காட் ஐட்டம்ஸ் நம்ம மட்டன், சிக்கன் மற்றும் சீ ஃபுட் வகையில் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது இந்தியா கேட் அப்படின்ற பேரில் இந்தியா இருந்தாலும் இது மலேசியர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டாக தான் இருக்குது. இந்த ட்ராபிகானா ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக எப்போதும் போல் இந்தியர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவு இருக்கும் வகையில் இன்றைக்கு ட்ராபிகானாவை பொறுத்தவரையும் பார்த்திங்களா அதிகமான சீனர்களும் மலாய்க்காரர்களும் எங்களுக்கு ஆதரவு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கு தான் திறந்திருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னிலேருந்து அதிகமான கஸ்டமர்ஸ் ரிசர்வேஷன் எங்கள்கிட்ட நிறைய எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப எந்த கம்யூனிட்டின்னு பார்த்திங்களா சைனீஸ் ரொம்ப நம்மளுக்கு இந்த ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த இந்தியா கேட் சிக்னேச்சரில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நம்ம இங்கே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ரைவேட் ரூம் கஸ்டமருக்கு வச்சுருக்கோம். ஒரு 4 ப்ரைவேட் ரூம் இருக்குது. அந்த 4 ரூமுக்குமே பார்த்திங்களா நம்ம ராஜராஜ சோழன், ராஜராஜ சேரன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் உள்ளுக்கு உணவு அருந்தும்போது நீங்கள் அந்த ராயல் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்களும் அதில் அனுபவிக்கலாம். இறுதியாக அவங்ககிட்ட கேட்கணுன்னா, இந்த 9வது கிளை செந்தூரில் கடைசியாக திறந்தது. இப்போ இது வரைக்கும் எப்படி மக்களுடைய ஆதரவு உங்கள்கிட்ட இருக்குது? அதெல்லாம் இது ஒரு அருமையான ஆதரவு செந்தூரில். ஸோ நான் கடை அங்கே திறக்கிறதுக்கு முன்னே எனக்கு நிறைய நண்பர்கள் அது கொஞ்சம் இடம் உள்ளுக்கு இருக்குது, நீங்கள் வெளியே எங்கேயாவது பார்க்கலாமான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்களா எங்களோட கஸ்டமர் ஆதரவு அங்கே ரொம்ப அமோகமாக இருக்குது. எங்களுக்கு வீக்கெண்டில் பார்த்திங்களா ரிசர்வேஷனுக்கு எங்களால் இடம் கொடுக்க முடியல. ஸோ கூடிய விரைவில் நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற யூனிட்டையும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நம்ம கஸ்டமருக்கு
அமர்றதுக்கான இடங்கள் வசதி செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ கடைசியாக கேள்வி கேட்டுறேன், ஒரே கேள்வி. 10வது கிளை எங்கே திறக்கிறதா இருக்கீங்க? ஓகே, ஸோ இந்த 9வது கிளை சிக்னேச்சர் அவுட்லெட்டு முடிந்த பிறகு எங்களோட 10வது அவுட்லெட் கூடிய விரைவிலே பிஜே நியூ டவுன், அதாவது பிஜே ஸ்டேட்னு வாங்க, அங்கே வந்து ஒரு 180 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய 5000 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள ஒரு இடத்துல வந்து நம்ம கடை திறப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்களா ரொம்ப முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ப்ரைவேட் டைனிங் ரூம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கேயும் நம்ம வந்து 10வது கிளை வரும்போது எங்களோட பிளான் என்னன்னாக்கா, இந்த சிக்னேச்சர் இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு கடையிலேருந்து இன்னும் மேம்பாடு பட்டதுனால இதையோட இப்போ இருக்கிற கடையில் எல்லாமே நாங்கள் இன்னும் புது வகையான உணவுகளை அறிமுகப்படுத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் 10வது அவுட்லெட் போகும்போது எங்களோட எக்ஸிஸ்டிங் இந்தியா கேட்டில் எல்லாமே புது வகையான மெனு புக்ஸ், புது வகையான மெனூஸ் மற்றும் சர்வீஸுங்க எல்லாமே இன்னும் மேம்பாட்டு முறையில் நம்ம வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி தொடர்ந்து வெற்றி அடையணும்னு எங்கள் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி தயலான். நன்றி, மிக்க நன்றி.